ஆமா, மித்ரா ஊருக்கு போன அன்னைக்கு ராம்கி தானே மித்ராவை டெல்லிக்கு அனுப்புறதா சொன்னாரு. ஒரு டீம்ல எல்லாரையும் சரி கட்டிட்டு மித்ரா அப்பாவை ஏமாத்த வாய்ப்பு இருக்கா? இல்லையே. மித்ரா விஷயத்துல அப்ப ராம்கிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? மித்ரா கண்டிப்பா கெட்டவ கிடையாது. அவ சில விஷயங்களை மறைச்சு சில முடிவுகள் எடுத்திருக்கானா, அதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த விஷயம்லாம் ஏற்கனவே ராம்கிக்கும் தெரியுமா? அப்படின்னா ராம்கியும் மித்ராவும் சேர்ந்தே ஏமாத்துறாங்களா? ஆனா ஏன்? ஐயோ, குழப்புதே. ஓகே ஓகே, லீவ் இட் வினாய், ரிலாக்ஸ். இப்போ எதையுமே நீ போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். காலையில இருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம். ஓகே, ரிலாக்ஸ். என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா. கேளு. என்னக்கா? என்னன்னு கேளு. ஓ, இருங்க இருங்க. மித்ரா, சொல்லுங்க ஆண்டி. ஒண்ணு கேப்பேன், மறைக்காம மனசுல இருக்கறத அப்படியே சொல்லணும், சரியா? சரி ஆண்டி. அது வந்து உனக்கும் வினைக்கும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க நல்லாதான் இருக்கோம். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு துருவமா இருக்கிற மாதிரில இருக்கு. இல்ல ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அவரே என்கிட்ட நல்லாதான் நடந்துக்கிறாரு. வார்த்தையெல்லாம் வாயில இருந்துதான் வருது. மனசுல உள்ளத பேசு மித்ரா. அவ ஏன் உன் மேல எரிஞ்செறிஞ்சு விழறான்? நீயும் பிடி கொடுக்காம அவனை விட்டு விலகி விலகி போற. இதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா, அவரோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? கானல் நீர் மாதிரி. அது மட்டும் இல்லாம அவர் இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு அப்பப்ப அப்படி கோவம் வரும். இதையெல்லாமா பெருசா எடுத்துக்கிறது? டேக் இட் ஈஸியா டேக்கிள் பண்ணிட்டு போயிடணும். மித்ரா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். அட பாத்தீங்களாக்கா, நேத்து வரைக்கும் போயிட்டு வரேன்னு உங்களை பார்த்து சொல்லிட்டு போறவன் இன்னைக்கு நேரா பொண்டாட்டி கிட்ட வந்து பொறுப்பா சொல்லிட்டு போறான். சித்தி சித்தி, அதெல்லாம் இல்ல. நானும் நோட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். நடக்கட்டும் நடக்கட்டும். மா, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. நீதாம்மா எனக்கு என்னைக்குமே செல்லம். பாத்துடா, உன் பொண்டாட்டி இத கேட்டு கோச்சுக்க போறா. டேய் இருடா, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு. மித்ரா, நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரிங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? அதை நீங்க தான் சார் சொல்லணும். லாஸ்ட் 3-4 மந்த்ஸா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். பட் பேஷண்டான என்கிட்டே ரிப்போர்ட்டை காட்ட மாட்டேன்றீங்க. அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்கேன்னா இல்லையான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும்? அதான் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே சார். உங்கள் டாக்டர் நல்லா வக்காலத்து வாங்குறீங்க சார். ஆமாம், அப்பா எங்கே இருக்காரு?
டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கார் சார். ஓ, சர்ஜரியில் இருக்காரா? ஆமா சார். நீங்க வாங்க, அவர் ரூம்ல வெயிட் பண்ணலாம் சார். வாங்க. ஓகே. ஓகே சார், நீங்க வெயிட் பண்ணுங்க. சார் இப்போ வந்துருவாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன் சார். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் கொஞ்சம் இருங்க. ஆமாம், அந்த டெல்லி போன டீமில் நீங்களும் இருந்தீங்கல்ல? இல்ல சார், நான் இல்ல. ஓ, அப்படியா? ஏன், என்னாச்சு சார்? இல்லை, போன விஷயம் ரொம்ப பெரிய சக்ஸஸ்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. அதான் ஒருவேளை நீங்களும் போயிருப்பீங்களான்னு நினச்சி கேட்டேன். இல்ல சார், நான் போகல. ஆனா ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் தான் பண்ணேன். ஓ, அப்படியா? வெரி குட், வெரி குட். அப்புறம் எனக்கு டெல்லி போனாங்களே, அந்த டீம் லிஸ்ட் கிடைக்குமா? எஸ் ஷூர் சார். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. இந்தாங்க சார். தேங்க்யூ. என்ன சார் திடீர்னு லிஸ்ட்லாம் வாங்கி செக் பண்றீங்க? ஏன் சார், நான் பார்க்கக்கூடாதா? இல்ல சார், நான் அதுக்காக கேட்கல. ஹாஸ்பிட்டல் பத்தி எது சொன்னாலும் இன்ட்ரெஸ்ட் காட்டாமலே இருந்தீங்க. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு லிஸ்ட்லாம் வாங்கி செக் பண்றீங்களேன்னு ஆச்சரியமா இருக்கு சார். சந்தோஷம் சார். சார், நான் சும்மா தான் கேட்டேன். டெல்லியில் போய் கான்ஃபரன்ஸ்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதான் ஒரு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலான்னு. அதுக்காக தான் சார் உங்கள்கிட்ட லிஸ்ட் கேட்டேன். சார், இந்த லிஸ்ட் படி டீமில் 20 மெம்பர்ஸ் இருந்தாங்கல்ல? எஸ் சார். ஓகே. அப்புறம் இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே டெல்லி போயிட்டு வந்துட்டாங்களா? இல்ல சார், மித்ரா மேடம் மட்டும் போகல. மித்ரா மேடத்துக்கு லாஸ்ட் மீட்ல ஏதோ வேலை வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அதான் உங்களுக்கே தெரியுமே. ஆமாம், எனக்கு தான் தெரியுமே. ஓகே, தேங்க்ஸ் சார். நீங்கள் போய் உங்கள் ஒர்க் பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்போ மித்ரா டெல்லிக்கு போலங்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவரு மித்ராவும் டெல்லிக்கு போனதா வீட்டில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா ராம்கியும் மித்ராவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட ஃபாரின் டாக்டர் மீட் பண்ணது. அதனால தானே என்னால் டெல்லிக்கு போக முடியாது, நம்ம சார்பா மித்ரா போட்டுன்னு அவர் தானே சொன்னாரு. அப்போ மித்ரா டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு ஊருக்கு போனதுல ஆரம்பிச்சு எல்லாமே அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்பா எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? வினய் சார், குட் ஈவினிங். எப்போ வந்தீங்க? குட் ஈவினிங் சிஸ்டர், இப்பதான் வந்தேன். என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்திருக்கீங்க. மித்ராவும் கூட வந்திருக்காளா? இல்ல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சார், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு மித்ராவை காணோன்னு கால் பண்ணி கேட்டீங்கல்ல, கேட்க மறந்துட்டேன். அப்புறம் மித்ரா எப்போ வந்தா, எங்க போயிருந்தாலாம்? அது மித்ரா வீட்டில் தான் வந்திருக்கலாம் தீபா. நான் தான் கவனிக்காம விட்டேன். 2-3 டைம்ஸ் ஃபோன் பண்ணி அவள் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தனால எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. பதட்டத்தில் நான் எல்லாருக்குமே கால் பண்ணிட்டேன். ஓ, ஓகே சார். சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். 2 மினிட்ஸ் தான், பேசலாமா? ம்.
சிஸ்டர், ஏதோ தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறீங்க. சார், மித்ராவுக்கும் உங்களுக்குமான தனிப்பட்ட விஷயத்துல நான் எப்படி தலையிட முடியும்? அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா மித்ராவுக்காக நான் இதெல்லாம் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். சார், நீங்க மித்ராவை எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா மித்ரா உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க கொஞ்ச நாளா அவளை அவாய்ட் பண்றதாவும் அவ மேல விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கிறதாவும் அவ ஃபீல் பண்றா சார். எக்ஸாக்டா சொல்லணும்னா மித்ரா டெல்லி போயிட்டு வந்ததுல இருந்து. ஓ, மித்ரா டெல்லிக்கு போனாங்கிறது நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்களா? இல்லை ராமிக்கு மாதிரி அந்த ட்ராமாவில் நீங்களும் ஒரு கேரக்டரா? ம், யாரை நம்புறதுன்னே தெரியல. அம்மா, அப்படி என்ன அவளை நான் அவாய்ட் பண்ணிட்டேன்னு உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல சார். அவ ஃபீல் பண்ணி பேசுறத வச்சு நானே புரிஞ்சுக்கிட்டேன். சார், மித்ரா உங்களை மாதிரி ரொம்ப நல்லவ சார். மித்ரா உங்க மேல உயிரே வச்சிருக்கா சார். அவளை மாதிரி ஒரு பொண்ணை சரியா ட்ரீட் பண்ணாம மிஸ் பண்ணிடாதீங்க சார். அவளைதான் நான் சொல்வேன். சிஸ்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அவள் தான் ஏதோ தப்பாக புரிச்சுக்கிட்டு. சார், நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் சார் எனக்கு வேணும். எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். தப்பா இருந்தா சாரி. மித்ரா உங்க மேல உயிரே வச்சிருக்கா சார். அவளை மாதிரி ஒரு பொண்ணை சரியா ட்ரீட் பண்ணாம மிஸ் பண்ணிடாதீங்க சார். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, கண்ணை முடிட்டு சாப்பிட்றேன். நான் சாக போகிறத பற்றி நான் கவலைப்படாம தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் சாகிறத நினச்சி பயமா இருக்கு மித்ரா. எனக்கு கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசையாக இருக்கு மித்ரா. நாளைக்கு டெல்லியில் ஆல் இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங் நடக்க போகுது. அப்போ மித்ரா டெல்லிக்கு போக போறாளா மாமா? ஆமா, இப்பவே கிளம்பணும். ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுமா? கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? டாக்டர் உங்க முன்னாடி தானே சொன்னாரு. அவர் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்லு. போய் தான் ஆகணுமா? அப்புறம் மித்ரா, டெல்லி பயணமெல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர்மா. போன காரியம் சக்ஸஸ் தானே? ஆமா அங்கிள், எல்லாம் சக்சஸ் தான். நல்லதுமா. அப்புறம் மித்ரா, டெல்லி ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சிறப்பா இருந்துச்சு டாக்டர்.
டாக்டர்ஸ் எல்லாம் இதே தான் சொன்னாங்க. நீ போனதுனால தான் சக்சஸ்னு எனக்கு தோணுது. நான் சொல்றது சரிதானே? மித்ரா உன் குடும்பத்துக்கு பண்ண தியாகத்துக்கு காலம் முழுக்க அவளுக்கு நன்றி சொல்லணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ மித்ரா தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு நம்ம குடும்பமானத்தையும் உங்கள் அப்பா உயிரையும் காப்பாற்றிருக்கா. அவளை போய் தப்பாக நினச்சிட்டேன். இல்ல சார், மித்ரா மேடம் மட்டும் போகல. மித்ரா மேடத்துக்கு லாஸ்ட் மீட்ல ஏதோ வேலை வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. மித்ரா உங்க மேல உயிரே வச்சிருக்கா சார். அவளை மாதிரி ஒரு பொண்ணை சரியா ட்ரீட் பண்ணாம மிஸ் பண்ணிடாதீங்க சார். அவளை தான் நான் சொல்வேன். இவ தான் என் மூத்த பொண்ணு மித்ரா. இவளை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. எங்க குடும்பத்தோட கொலசாமி. இவ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நாங்க என்ன ஆயிருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுப்பா. என்னை சுத்தி ஒரு செலந்தி வலை மாதிரி என்னென்னமோ நடந்திருக்கேன். ஆனா இது எதுவுமே தெரியாம ஒரு முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன். ராம்கி, மித்ரா, அம்மா, மாமா, தீபா வரைக்கும் எல்லாருமே எனக்கு ஏதோ நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இதுல நான் யார நம்புறது, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியலையே. தர்மன் அங்கிள், கரெக்ட். தர்மன் அங்கிள் தான் சரியான ஆளு. கண்டிப்பா அவருக்கு தெரியாம இது எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவர்கிட்ட போய் உண்மை என்னன்னு கேட்போம். அங்கிள். ஹாய் வினய், வா 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 உட்காரு. அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள். எதுக்கு எனக்கு மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சொல்லுங்க அங்கிள். மித்ரா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சொல்லுங்க அங்கிள். அது என்ன நடந்துச்சு வினய்? ஏன் திடீர்னு இப்போ வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? அங்கிள், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? உங்க ஃப்ரெண்டு ராம்கிக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே? கல்யாணம் நடந்த அன்னைக்கு நீங்க இந்த மித்ராவுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா சம்பிரதாயத்தையும் பண்ணி வச்சீங்க. அப்ப நிச்சயமா உங்களுக்கு தெரியாம இருக்காது அங்கிள். சொல்லுங்க அங்கிள், உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? அது வந்து வினய், மித்ரா அனாதை இல்ல அங்கிள். அது தெரியுமா உங்களுக்கு? மித்ராவுக்கு அப்பா, அம்மா, தங்கச்சின்னு ஊர்ல ஒரு குடும்பமே இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? வினய் என்ன சொல்ற நீ? ஃபேமஸ் கிரிமினல் லாயர் நீங்க. உங்க ஃப்ரெண்டு ஊரறிஞ்ச டாக்டர். நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து லைஃபே சுத்தமா காலி பண்ணிட்டீங்கல்ல. ஏன் அங்கிள்? முதல்ல தான் ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்தீங்கல்ல. அடுத்து வர பொண்ணுகிட்ட கொஞ்சமாவது நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்க கூடாது? கடைசி நேர இக்கட்ல வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க மான மரியாதை காப்பாத்துறேன்னு யாராவது ஒருத்தி வந்து நின்னா, அவ யாரு என்னன்னு கூட கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம அப்படியே மனமேடையில் ஏறி தாலி கட்ட சொல்லுவீங்களா? அப்படியே இதுல பொண்ணு யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வேற. வினய் இங்க பாருங்க அங்கிள், மித்ரா நல்லவளா இல்ல கெட்டவளா
இல்ல அவனை நம்பலாமா வேண்டாமா என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல அங்கிள். இங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்ல போற பதில்ல தான் அவ யாரு என்னன்னு நானே தெரிஞ்சுக்க போறேன். சொல்லுங்க அங்கிள், மித்ராவுக்கு ஃபேமிலி இருக்கிறது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இல்ல தெரியாதா?